இஸ்ரேல் என்னும் கொலைகார நாடு மனிதாபிமான உதவி பெறச் சென்ற 500க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் படுகொலை செய்து இஸ்ரேல் வெறியாட்டம். 4 வாரங்களுக்கு முன்பு செயல்படத் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை GHF நடத்தும் விநியோக மையங்களில் மனிதாபிமான உதவியை பெறச் சென்றபோது குறைந்தது 5449 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 4066 பேர் காயமடைந்துள்ளனர் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. உதவி மையங்களை மரணப்பொறிகள் என்று அழைத்த காசா அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையில் உதவி தேடுபவர்கள் 39 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மரணப்பொறிகள் இந்த மையங்கள் என்று அழைக்கப்படுபவற்றில் நடப்பது ஒரு முழுமையான போர்க்குற்றம். இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முதன்மை மற்றும் நேரடி பொறுப்பை கொண்டுள்ளது. பட்டினியால் வாடும் பொதுமக்கள் ஈர்க்கப்பட்டு பின்னர் முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணைகளின்படி தினசரி அடிப்படையில் முறையாகவும் வேண்டுமென்றே சுட்டுக் கொல்லப்படும் இந்த தொடர்ச்சியான குற்றத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொலைக்கான ஆயுதமாக பயன்படுத்தப்படும் உணவு. ஆக்கிரமிப்பு உணவை மகஜன கொலைக்கான ஆயுதமாக பயன்படுத்துகிறது. அது உதவி என்று கூறுவதை அழிப்பு மற்றும் ஆதிக்கத்திற்கான கருவியாக மாற்றுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மனிதாபிமான உதவி என்ற பெயரில் காசாவுக்கு அடிமையாக்கும் போதை மருந்துகளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காசாவில் இருந்து வரும் அதிர்ச்சியூட்டும் அறிக்கைகள் இஸ்ரேல் படைகள் மூடிமறைத்து நடத்தப்படும் ஒரு கொடூரமான போர் முறையை வெளிக்கொண்டு வருகின்றன. மனிதாபிமான உதவிப் பொருட்கள் மூலம் காசாவுக்கு அதிக போதைப் பொருள் கொண்ட ஆக்சிகோடோன் மருந்துகளை இரகசியமாக கலப்பதாக கூறப்படுகிறது. காசாவில் உள்ள மருந்தகங்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கும் தகவல்களின்படி மாவு பைகளுக்குள் இந்த மாத்திரைகள் மறைக்கப்பட்டிருந்ததுடன் சில நேரங்களில் போதைப்பொருள் மாவுடன் கலந்ததாக தெரிகிறது. ஆக்சிகோடோன் என்பது பொதுவாக மரண தருவாயில் இருக்கும் நோயாளிகளின் கடும் வலியை குறைக்க பயன்படுத்தப்படும் ஒரு மருந்தாகும். இது போதை, மனநல பாதிப்பு மற்றும் சுவாச தடை போன்ற அழிவு தரும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே மன உளைச்சல் மற்றும் மனநல ஆதரவு இல்லாத காசாவின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வேண்டுமென்றே நடத்தப்படும் விஷமிடும் தந்திரோபாயம் பல ஆண்டுகால முற்றுகை மற்றும் குண்டுவீச்சுகளால் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் மன மற்றும் சமூக அமைப்புக்கு சீர்குலைவு விளைவிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இஸ்ரேல்